வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். மாநாடு மாதிரி பிரம்மாண்டமா பண்ணிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,30,000 இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஏண்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. அங்க வந்த இளைஞர்கள் எல்லாம் பேசுனாங்க பாருங்களேன். அது எப்படி இருந்துச்சுன்னா, அட என்னடா இந்த பசங்க நம்மளை விடவே நல்லா பேசுறாங்க. 200 பெறுவோம். புள்ளி விவரத்தோட பேசுனாங்க, செமையா பேசியிருந்தாங்க. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூங்காதே வேறேயும் கூஜா. நீ சொல்லுப்பா. தாவேகாவும் கூட்டத்தை நடத்துது, இப்போ திமுகவும் கூட்டத்தை நடத்தி இருக்கு. நீ என்ன டிஃபரன்ஸ் பாக்குற? இல்ல இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். இங்க வந்து கட்டுப்பாடு இருந்துச்சுங்க, அங்க கட்டுப்பாடு இல்ல. அங்க வந்து மரத்துல ஏறினா இங்க கீழே உட்காந்து இருந்தான். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், சிம்பிள் டிஃபரன்ஸுங்க. நீங்க பாத்தீங்கன்னா திமுகல வந்த இளைஞரணி கூட்டம் எதுவுமே மரம் மேல ஏற. திமுகல வந்த இளைஞரணி கூட்டம் எதுவுமே மரம் மேல ஏற. திமுகல வந்த இளைஞரணி கூட்டம் எதுவுமே மரம் மேல ஏறல. திமுகல வந்த இளைஞரணி கூட்டம் எதுவுமே டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறல. எந்த இளைஞரணி பசங்களும் வந்து கம்பியில தொங்கல. யாருமே வந்து பாத்தீங்கன்னா யாருமே அந்த இடத்துல ஒரு 1,30,000 இளைஞர்கள் வந்தும் அங்க வந்து ஒரு கட்டுப்பாடா நடந்துச்சு. எல்லாமே வந்து லைன்ல தான் நின்னு வந்தாங்க. யாருமே வந்து அட்டகாசங்கள் ஓடியாரல. ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக. மறந்துடாத. ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம். வாக்களிக்க போறது மக்கள். மறந்துடாதீங்க. ஒவ்வொரு தொண்டனும். ஏன்னா அங்க இருக்கிற இளைஞர்கள் கிட்டே நாங்க கேட்கும் போது அவங்களே என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு கொள்கையுடைய கூட்டம். நாங்க